ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கு ரெசிபியை வேறு மாதிரி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் நிறைய பேர் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இதை கலந்த சாதம் வகைகள் எல்லாத்துக்குமே தொட்டுட்டு சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம்னு இதுக்கு எல்லாமும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். சூடாக செஞ்சு ஒரு கப்பில் கொடுத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் டைமுக்கு ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாங்க. இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடிகனமான கடாய் ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்கிறேன். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தேவைப்படும். நீங்கள் குறைவாக யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு இதில் சீரகம் தாளிச்சுக்கணும். சீரகம் நிறைய சேர்க்காதீங்க, அளவாக சேருங்க. நான் இன்றைக்கி இதில் சேர்க்குற சீரகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷாஜீரான்னு சொல்லுவாங்க, அந்த வெரைட்டி சேர்த்துருக்கேன். அதற்கு பிறகு இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகைனா நான் கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் உங்களோட தேவைக்கு சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ அளவுள்ள உருளைக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதற்கு தேவையான அளவு தூளுப்பு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். 100 கிராம் அளவு உருளைக்கிழங்குனா அதுக்கு ஒரு சிட்டிகை அளவுள்ள பெருங்காயம் போதும். 1/2 கிலோ அளவுனா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்க வேண்டி இருக்கும். இதே போல் கலந்து விட்டு தட்டு போட்டு மூடி இந்த எண்ணெயிலேயே இந்த உருளைக்கிழங்கு நல்லா வேக வைக்க போகிறோம். துண்டுகள் பெருசாகவும் போட்டுறாதீங்க, ரொம்ப சின்னதாகவும் போட்டுறாதீங்க. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக போட்டு மிதமான தீலையும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் இந்த உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு. நீங்கள் கரண்டி வச்சு மசிச்சிங்கன்னா உடனே சாஃப்டாக உடையணும். அப்படி இல்லைன்னா ஒரு கத்தியோ ஃபோர்க்கோ விட்டிங்கன்னா ஈஸியாக உருளைக்கிழங்கு துண்டுக்குள்ளே அது இறங்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த பக்குவத்தில் நம்ம மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்க்க போகிறோம். மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள். கடையில் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா இதில் பாதி அளவு சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் இதில் சேர்க்குறேன். தனி மிளகாய் தூள் காரம் அதிகமாக இருக்கும், அதனால் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி. புது மிளகாயாக இருந்ததுன்னா காரம் அதிகமாக இருக்கும், பழைய மிளகாவாக இருந்தால் காரம் குறைவாக இருக்கும். அதே போல் உங்கள் ஃபேமிலி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. நான் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து இந்த எண்ணெயிலேயே இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த உப்பு காரம் எல்லாமே உருளைக்கிழங்குல நல்லா ஊறி வரும். இதுலேயே இது நல்லா செவந்து வரும், தண்ணி தேவைப்படாது. சப்போஸ் உருளைக்கிழங்கு சில சமயம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். அப்போ நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்தாலே போதும். இப்போ பார்த்தா தெரிந்து பார்த்தீங்களா, உங்களுக்கு நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் உருளைக்கிழங்கை செவக்க விட்டுக்கோங்க. அடிகனமான கடாயிலையோ இல்லை வேறு ஏதாவது பேன்லேயோ சமைக்கும் பொழுது தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நான்ஸ்டிக் பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது. நீங்கள் எந்த பாத்திரம் பயன்படுத்துகிறீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக தீயை வச்சுட்டு கலந்து விடுங்க. லாஸ்ட்டில் இந்த சமயத்தில் இதில் வெள்ளை எள்ளு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தூவுறேன். வெள்ளை எள்ளுக்கு பதிலாக நம்ம கருப்பு எள்ளு கூட தூவிக்கலாம். கருப்பு எள்ளு மேலே பார்க்கும்பொழுது கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் பார்க்குறதுக்கும் நல்லா பிள்ளைங்களுக்கு விருப்பப்பட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இது அப்படின்றதுனால வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். நம்மளோட விருப்பம்தான். வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எது வேணாலுமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதில் கலந்து விட்டுட்டு இதில் நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை எதுவுமே சேர்க்கலாம். அதுக்கு பதிலாக நல்லா தாராளமாக ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தால் கடையில் விற்கும் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தால் உங்களுக்கு எவ்வளவு விருப்பமோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. பாதிக்கு பாதி அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இதை கலந்து விடுங்க. அந்த சூடே போதும் வெங்காயத்தால் சுருங்கிறதுக்கு. இப்படி கலந்து விட்டுட்டு இதை ஒரு கப்பில் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. வெங்காயத்தாலோட அந்த ஃப்ரெஷ் ஃப்ளேவரோட உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். உருளைக்கிழங்கை வெறுமனையே வறுத்து கொடுக்கறதுக்கு பதிலாக இது போல் வறுத்து கொடுக்கும்பொழுது வெங்காயத்தாலோட சத்தம் பிள்ளைங்களுக்கு போய் சேரும். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளவு அழகாக இருக்குது. நமக்கு சுவையும் இதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.